இந்த வீடியோல நம்ம வந்து கியூமின்லேருந்து ஃபீனால் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத வந்து பார்க்குறோம். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீனால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஒரு ஃபங்ஷனல் குரூப் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு செலக்டிவா சில ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து இருக்குது. இந்த ரியாக்ஷன் ஒண்ணு, அப்புறம் குளோரோபென்சீன்லேருந்து நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அனிலின்லேருந்து சாண்ட்மேர் ரியாக்ஷன் மூலமா நம்ம கொண்டு வரலாம். அப்போ செலக்டிவா வந்து நமக்கு 3 ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதுலயும் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கியூமீன் குடுத்துருக்காங்க. அப்போ கியூமீனா நமக்கு வந்து ஒரு ஸ்டூடண்ட்க்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. அப்போ கியூமீனா அதோட ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து தெரியாது. இது வந்து நமக்கு வந்து காமன் நேம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா கியூமினோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகே. அப்போ கியூமினோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்க நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்கும். இங்க ஒரு CH3, இங்க வந்து நமக்கு ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து நமக்கு வந்து கியூமின். கியூமினோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து O2 கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு வந்து மாலிக்யூல் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு பென்சீன் காம்பவுண்ட் இங்க நமக்கு என்ன COOH வந்து நமக்கு வந்து மாறும். இது நமக்கு வந்து பெராக்சைடு லிங்கேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பெராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு என்னன்னா CH3, இங்க நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது நமக்கு பேர் என்ன சொல்லணும்னா கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமீன் தான். கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு வந்து சொல்லுவாங்க. ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பெராக்சைடு லிங்கேஜ். இந்த ஆக்ஸிஜன் வந்து சிங்கிள் பாண்டா இருக்கு இல்லையா? அதான் நம்ம வந்து பெராக்சைடு லிங்கேஜ் வந்து சொல்லுவோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஹைட்ராலைஸ் பண்ணும்போது, இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த H+ வந்து நமக்கு வந்து ஹைட்ராலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த இந்த OH வந்து நமக்கு வந்து இந்த OH வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்சீன் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்க டபுள் பாண்ட் O வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபீனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, அசிட்டோன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அசிட்டோனும் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான் இல்லையா? இவ C டபுள் பாண்ட் O CH3 ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க வந்து ஃபீனால் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது ஃபீனால் கிடைக்குது. பை ப்ராடக்ட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அசிட்டோன் வந்து கிடைக்குது. அசிட்டோனுக்கு நமக்கு வந்து நெறைய அப்ளிகேஷன் வந்து இருக்குது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அசிட்டோனையும் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டா கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்க ஃபீனாலையும் ஒரு ப்ராடக்ட்டா வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி ப்ராடக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து மோர் அட்வான்டேஜா வந்து இருக்கும். அப்ப நீங்க அசிட்டோனையும் சேல் பண்ணலாம். ஃபீனாலையும் நமக்கு வந்து சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நெறைய கிடைக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். கியூமினோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க.